அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் மனசுலாவிய வானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் பானா ஸ்ரீஸ்கந்தன் எழுதிய வீசா படுத்திய பாடு என்ற அனுபவ கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் வீசா படுத்திய பாடு அனுபவ கட்டுரை தமிழர் தகவல் கனடா ஏப்ரல் 2024 இதழில் பிரசுரமானது. 70 காலப்பகுதி ஈழத்தமிழ் இளைஞர்களுக்கு நல்லதாக இருக்கவில்லை. தரப்படுத்தல், வேலைவாய்ப்பில்லாமை, சிங்கள குடியேற்றங்கள் என்று அரசியல் சூடுபிடித்த காலகட்டம். கருப்பு கொடி கட்டியவர்களும் வாழ்க தமிழ் என்று மதல்களில் எழுதியவர்களும் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டமை என்று பெற்றோரை பயமுறுத்திய நாட்கள். யாரை பார்த்தாலும் வெளிநாடு போவதை பற்றியே பேசிக்கொண்டார்கள். 17 வயதிலேயே எனது நண்பர்கள் வெளியேற தொடங்கிவிட்டார்கள். நான் மட்டும் கடலை தாண்டுவதில்லை என்பதில் விடாப்பிடியாக இருந்தேன். நைனாதீவுக்கே போகவில்லை என்றால் யோசித்து பாருங்கள். எங்கும் வீசா என்பதே பேச்சாக இருந்தது. ஆரம்பத்தில் ஸ்டூடெண்ட் வீசா எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கௌரவமான லண்டன் மாப்பிள்ளை ஆனார்கள். பெரும்பாலானோர் கிடைத்த வீசாக்களை குத்திக்கொண்டு விமானம் நிற்கிற நாட்டில் இறங்கி தஞ்சமடைந்தனர். கிழக்கு ஜெர்மனி, செக்கோஸ்லோவாக்கியா நாடுகளின் வீசாக்கள் அநேகமான பேச்சுகளில் அடிபட்டது. இவ்விரு நாடுகளும் பின்னர் உலக வரைபடத்தில் இல்லாமற் போய்விட்டன. அரியாலையிலும் கல்வியங்காட்டிலும் இருந்த ஏஜென்ட்டுமார் கூட்டம் கூட்டமாய் ஆட்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று வகுப்படுத்தார்கள். இவ்வாறு கனடா வந்து அகதி கோரியவர்களில் எனது தம்பியும் ஒருவர். 83 இன அழிப்பில் அகப்பட்டு நானும் எனது சொந்த நாட்டிலேயே அகதியானேன். நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பை தொடர்ந்து உலக நாடுகள் பெருவாரியாக ஈழத்தமிழர்களை அரவணைக்க தொடங்கின. எல்லோரும் மூச்சும் பேச்சும் வீசா ஆகவே இருந்தது. கனடா விசேட ஸ்பான்சர் முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட தமிழர்களை உள்வாங்கியது. இதன் மூலம் கிடைத்த நிரந்தர வீசாவுடன் நானும் எனது பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு கனடா வந்து சேர்ந்தேன். இத்திட்டத்தை கனடிய அரசு கொண்டு வருவதற்கு மூல காரணமாக இயங்கியவர்களில் ஸ்ரீகுகன் அவர்களும் ஒருவர். சிறந்த சமூக சேவையாளரான இவரே எனது தம்பியின் வீசா அலுவல்களை பார்த்து கொண்டார். இதற்காக 2 தடவைகள் என்னையும் எனது தம்பியையும் தனது காரில் அழைத்து கொண்டு குடிவரவு திணைக்களத்துக்கு சென்றிருக்கின்றார். இவரது உதவியால் ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற்றனர். எனினும் இவரது இறுதி ஊர்வலத்தில் 12 பேர் மட்டுமே கலந்து கொண்டோம். இந்த குடிவரவு திணைக்களம் ஏர்போர்ட் வீதியில் இருந்த இன்டர்நேஷனல் சென்டரில் இயங்கி வந்தது. வீசா அலுவல்கள் முழுவதும் அங்கேயே இடம்பெற்றன. பரிச்சயமான இக்கட்டிடத்தில் இருந்து 200 மீட்டர் தூரத்தில் இருந்த வங்கியில் எனக்கு வேலை கிடைத்தது. காசாளர் வேலை. நிமிந்து பார்த்தால் விமானங்கள் வரிசையாக வந்து மேலே பறப்பது வடிவாக தெரிந்தது. இப்போதெல்லாம் காசாளர்களுக்கு 1 மாதம் பயிற்சி நடக்கும். முன்பு அப்படியல்ல. பட் என்ற பெண்மணி எனக்கு 2 நாள் பயிற்சி தந்தார். 3ஆம் நாள் நான் செய்வதை பார்த்து கொண்டார். 4ஆம் நாள் தனியாக இயங்கத் தொடங்கினேன். கனடாவுக்கு புதிதென்பதால் கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது. நான் வேலை ஆரம்பித்து அடுத்த கிழமைதான் அவர் வங்கிக்கு வந்தார். வரிசையில் இணைந்து என்னிடம் வந்து சேர்ந்தார். வீசாவுக்கு அப்ளை பண்ண வேண்டும் என்றார். சரிதான், சரியான ஆளிடம்தான் வந்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டேன். பாவம், இந்தியர் போல் இருந்தது. நாட்டில் என்ன பிரச்சனையோ தெரியவில்லை. வீசா அலுவலகத்துக்கு இன்னும் கொஞ்ச தூரம் போக வேண்டும். இடம் தெரியாமல் வந்துவிட்டார் என்று நினைத்து கொண்டேன். வீசா அலுவலகம் இருந்த இன்டர்நேஷனல் சென்டர் இடத்தை விவரமாக விளங்கப்படுத்தி
செக்ஷன் ஏ வழியாக போக வேண்டுமென்று விலா வாரியாக சொல்லி முடித்தேன். ஓர் அகதிக்கு உதவிய ஆத்ம திருப்தி மனதில் அலைமோதி கொண்டிருந்தது. போனவர் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வேகமாக வந்தார். வந்தவர் என்னை சுட்டெரித்துவிட்டு நேராக மேனேஜர் அறைக்குள் போனார். ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டது. ஓர் அகதிக்கு உதவியது குற்றமா? வந்தவர் திரும்பி போனதும் மேனேஜர் என்னை அறைக்குள் அழைத்தார். விசா கார்டு அப்ளை பண்ண வந்தவரை அங்கு ஏன் அனுப்பினாய் என்று கேட்டார். இலங்கையில் விசா கார்டு புழக்கத்தில் வந்திருக்கவில்லை. அதை நான் கண்டதே இல்லை. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு விசா இமிகிரேஷன் விசா தான். மேனேஜருக்கு எனது பக்கத்தை சொன்னேன். வந்தவரின் கோபமும் எனது அறியாமையும் தாளில் பதியப்பட்டு கரும்புள்ளியாக எனது பர்சனல் ஃபைலுக்குள் போடப்பட்டது. இச்சம்பவத்தின் பின்னர் நடைபெற்ற விசா கார்டு விற்பனையில் மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்தேன். வங்கிக்கு காலையில் வரும் 32 பக்க ரிப்போர்ட்டை எப்படி குறைக்கலாம் என்று நான் வழங்கிய அறிவுரை ஏற்கப்பட்டு $2000 பரிசாக கிடைத்தது. வங்கியின் நடைமுறைகள், விதிமுறைகள், சட்ட திட்டங்கள் அனைத்தும் என் விரல் நுனியில் இருந்தன. வங்கி கற்கை நெறிச் சான்றிதழ்கள், வாடிக்கையாளர்கள் தந்த பாராட்டு கடிதங்கள் என்பவற்றால் எனது பர்சனல் ஃபைல் நிரம்பி போனது. ஒரு நாள் அந்த வங்கியின் மேனேஜராக பதவியேற்றேன். சில வருடங்களுக்கு முன்னர் எனது மேலதிகாரி மேரி எனது வங்கிக்கு வந்திருந்தார். கதையோடு கதையாக அந்த கரும்புள்ளி பேப்பரை உனது பர்சனல் ஃபைலில் இருந்து அகற்றிவிடவா என்று கேட்டார். அதற்கு நான் சம்மதிக்கவில்லை. அந்த கரும்புள்ளியிலிருந்துதான் படிப்படியாக முன்னேறி இந்த கதிரையில் அமர்ந்திருக்கின்றேன் என்றேன். மேரி ஆச்சரியத்துடன் என்னை நிமிர்ந்து பார்த்தார். இதுவரை நீங்கள் கேட்டது விசா படுத்திய பாடு அனுபவக் கட்டுரை. எழுதியவர் பானா ஸ்ரீஸ்கந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.